இதெல்லாம் கிராமம் சூழ்ந்த பகுதி, இன்றைக்கு ஏழைகள் நிறைந்த பகுதி. விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து விட்டது. அண்ணா திமுக ஆட்சி 2011 2021 வரைக்கும் விலைவாசி நீங்கள் எண்ணி பாருங்க. அரிசி விலை குறைஞ்சு கிடைச்சது, பருப்பு விலை குறைவா கிடைச்சது, எண்ணெய் விலை குறைந்தது. திமுக ஆட்சியில் அரிசி விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு, இப்படி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலை உயர்ந்து விட்டது. ஆனால் இந்த விடியா திமுக அரசு இந்த உணவுப் பொருளுடைய விலையை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது, இப்படி உணவுப் பொருளுடைய விலை உயர்கின்ற பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்கு கட்டுப்பாடு நிதி என்ற ஒரு நிதியை ஒதுக்கி 100 கோடி ஒதுக்கி இருந்தோம். எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ, அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக கிடைக்கிறதோ அங்கே கொள்முதல் செஞ்சு கூட்டுறவுத்துறையின் மூலமாக அதை விற்பனை செய்து விலை ஏற்றத்தை தடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஆனால் இன்றைக்கு ஏழைகள் இந்த விலை உயர்வால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை பற்றி எல்லாம் இந்த அரசு கவலைப்படல. எப்பொழுது வீட்டு மக்களை பற்றி சிந்திக்கிற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும்.